Hello friends, welcome to Centum Tutor, PGTRB Commerce, Unit 4, Management Accounting, Marginal Costing and Break-Even Analysis, Test number 2. இந்த Marginal Costing and Break-Even Analysis ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம். இதில் ப்ராப்ளம்ஸ், மெயின்லி ப்ராப்ளம்ஸ் ஓரியன்ட் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஷுவராக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். Question number 1. Fixed cost rupees 50,000, variable cost rupees 10 per unit, selling price rupees 15 per unit, and output level 15,000 units. The profit during the year is, பாருங்க, fixed cost கொடுத்தாங்க, variable cost கொடுத்தாங்க, selling price கொடுத்தாங்க, per unit கொடுத்துருக்காங்க, output levelum கொடுத்தாங்க. Question வந்து profit of the year கேட்டிருக்காங்க, profit during the year கேட்டிருக்காங்க. 25,000, 20,000, 30,000, none. இதில் answer rupees 25,000. இதோட ஆன்சர் வந்து 25,000. இந்த 25,000 எப்படி வந்துச்சு நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். உங்களுக்கு ஏற்கனவே ஃபார்முலா தெரிஞ்சுன்னா நீங்கள் கூட ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். இப்போ எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 25,000 எப்படி வருது, எந்த ஃபார்முலா இதுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்றது பார்க்கலாம். ப்ராஃபிட் கூட ரிலேட்டான ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம கான்ட்ரிபியூஷனும் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா தெரியும். சேல்ஸ்லேருந்து எக்ஸ்பென்ஸை மைனஸ் பண்ணால் ப்ராஃபிட் கிடைக்கும். அப்போ சேல்ஸ் கொடுத்துருக்காங்க, செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், யூனிட் கொடுத்துருந்தால் செல்லிங் ப்ரைஸை மல்டிபிள் பண்ணால் நமக்கு ஆன்சர் ஆயிரும். சேல்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபிக்ஸட் காஸ்ட், வேரியபிள் காஸ்ட், ரெண்டு செலவு கொடுத்துருக்காங்க. வருமானத்திலிருந்து, அதாவது சேல்ஸ்லேருந்து, சேல்ஸ்ன்றது ஒரு வருமானம், வருமானத்திலிருந்து செலவை கழிச்சா கிடைக்கிறது தான் லாபம். இவ்வளோ தான் இதோட விஷயம். ஆனால் பார்க்கும்போது ஏதோ வித்தியாசமான ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு நினைப்போம். அப்படி யூஸ் பண்ணாதீங்க. கரெக்டாக அந்த கொஸ்டினை ரீட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். செல்லிங் ப்ரைஸ் அப்படின்றது ஒரு வருமானம், வருமானத்திலிருந்து செலவையெல்லாம் கழிச்சா கிடைக்கிறது தான் ப்ராஃபிட். இந்த கொஸ்டினில் பாருங்கள், சேல்ஸ் கொடுத்துருக்காங்க, சேல்ஸ் 15 per யூனிட் கொடுத்துருக்காங்க. அதனால் மொத்த யூனிட் வந்து 15,000, 15,000 இன்ட்டு 15, 15 சார் 225, அந்த 3 0 ஒர்க் அவுட் பண்ணி போட்டாச்சு. அதுலேருந்து ரெண்டு செலவையும் கழிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வேரியபிள் காஸ்ட்டை கழிக்கலாம். வேரியபிள் காஸ்ட் வந்து 15,000 யூனிட் இன்ட்டு 10 rupees per யூனிட். அப்போது 1,50,000. இந்த 2,25,000லேருந்து 1,50,000 மைனஸ் பண்ணிட்டா 75,000. இது மட்டும் இல்லை, இதிலேருந்து நம்ம ஒரு ஃபார்முலா கூட தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த கணக்கை போட்டிருக்கோம். சேல்ஸ்லேருந்து வேரியபிள் காஸ்ட்டை மைனஸ் பண்ணால் கிடைக்கிறது கான்ட்ரிபியூஷன். இந்த கான்ட்ரிபியூஷன்லேருந்து ஃபிக்ஸட் காஸ்ட்டை மைனஸ் பண்ணணும். 50 ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து 50,000 கொடுத்துருக்காங்க. 50,000 மைனஸ் பண்ணியாச்சு. ஸோ நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைச்சாச்சு. இதில் சிம்பிள் தியரம் தான், சிம்பிள் விஷயந்தான். ஒரு வருமானத்திலேருந்து செலவை கழிச்சா ப்ராஃபிட். இப்போது ப்ராஃபிட் கண்டுபிடிக்கும் போது கொஞ்சம் அந்த விஷயத்தையும் மைண்டில் வச்சுக்கணும். அது மட்டும் கிடையாது, இட் இஸ் 1 பாயிண்ட். ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு பாயிண்ட் வருமானத்திலேருந்து செலவை கழிச்சிடணும். இங்கே செல்லிங் ப்ரைஸ்லேருந்து வேரியபிள் காஸ்ட்டை கழிச்சா கான்ட்ரிபியூஷன் கூடலேருந்து ஃபிக்ஸட் காஸ்ட்டை மைனஸ் பண்ணால் ப்ராஃபிட் கிடைக்கும். ஏற்கனவே இந்த ஃபார்முலாலாம் பார்த்துருக்கோம். ஸோ 25,000 rupees ஆன்சர். Question number 2. Variable cost per unit rupees 12, fixed expenses rupees 60,000, selling price per unit 18. Break even point is, break even point கேட்டிருக்காங்க, வேரியபிள் காஸ்ட் கொடுத்தாங்க, ஃபிக்ஸட் எக்ஸ்பென்ஸ் கொடுத்தாங்க, செல்லிங் ப்ரைஸ் per யூனிட் கொடுத்தாங்க. எப்போதும் ஃபார்முலா எழுதி வச்சுக்கோங்க. ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதி வச்சுட்டு பார்த்து ஒர்க் அவுட் பண்ணாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் அந்த ஃபார்முலா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு தெரியாமலே நம்மளுக்கு தரவாயிரும். அதனால் ரிப்பீட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக தரவாயிரும். நம்மளா தரவு பண்ணுறதுக்கு மக்கப் பண்ணுறதுக்கு நிற்கக்கூடாது. அது நீண்ட காலத்துக்கு நிற்காது. நம்ம யூஸ் பண்ணால் தான் அது நம்ம மைண்டில் பதிவாகும். ஸோ இதோட ஆன்சர் இங்கே கேட்டிருக்கிறது பிரேக் இவன் பாயிண்ட். பிரேக் இவன் பாயிண்ட் வந்து 1,80,000 rupees கிடைக்குது. செல்லிங் ருப்பீஸ், யூனிட்டில் கிடையாது, இது ப்ரைஸில், அதோடைய வேல்யூவில் கேட்டிருக்காங்க 1,80,000 rupees. இது எப்படி ஒர்க் அவுட் பண்ணு பார்க்கலாம். ஃபஸ்ட் பாருங்கள், பிரேக் இவன் பாயிண்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கனால பிரேக் இவன் பாயிண்ட் யூனிட் ஃபஸ்ட் கண்டுபிடிக்கலாம். அப்போ பிரேக் இவன் பாயிண்ட் இன் யூனிட்ஸில் ஃபார்முலா வந்து ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் per யூனிட். இதான் ஃபார்முலா. ஏன்னா இங்கே ஃபிக்ஸட் எக்ஸ்பென்ஸும் கொடுத்துட்டாங்க, கான்ட்ரிபியூஷனும் கொடுத்துட்டாங்க, மறைமுகமாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம கான்ட்ரிபியூஷன் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏற்கனவே நம்ம கான்ட்ரிபியூஷன் சொல்லியிருக்கோம். லாஸ்ட் கொஸ்டின், ஃபஸ்ட் கொஸ்டின் சொன்னால் சேல்ஸ்லேருந்து வேரியபிள் காஸ்ட்டை மைனஸ் பண்ணால் கிடைக்கிறதா கான்ட்ரிபியூஷன். இங்கே செல்லிங் ப்ரைஸும் இருக்குது, வேரியபிள் காஸ்ட்டும் இருக்குது, மைனஸ் பண்ணால் கிடைக்கிறதா கான்ட்ரிபியூஷன். அப்போ ஃபார்முலா பாருங்கள், ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் டைரெக்டாக கொடுக்காதனால கண்டுபிடிச்சிடலாம். செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட். ஃபிக்ஸட் காஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஃபிக்ஸட் காஸ்ட் அதாவது ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் 60,000 டிவைடட் பை செல்லிங் ப்ரைஸ் 18 rupees மைனஸ் வேரியபிள் காஸ்ட் வந்து 12 rupees. அப்போ 60,000 டிவைடட் பை 18 மைனஸ் 12 வந்து 6. அப்போ இதை டிவைட் பண்ணிட்டா 10,000 யூனிட்ஸ். இது பிரேக் ஈவன் பாயிண்ட் இன் யூனிட்ஸ், யூனிட்டில் கிடச்சிருச்சு.
இனி நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும், பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து ருப்பீஸில் கொடுத்துருக்காங்க, வேல்யூவில் கொடுத்துருக்காங்க. வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸி, ஏன்னா செல்லிங் ப்ரைஸ் வந்து சேல்ஸ் கூட மல்டிபிள் பண்ணால் போதும், பிரேக் ஈவன் பாயிண்ட் கிடச்சிரும். அப்போ பிரேக் ஈவன் சேல்ஸ் அப்படின்றது, பிரேக் ஈவன் பாயிண்ட் சேல்ஸ்ன்றது 10,000 யூனிட் பிரேக் ஈவன் பாயிண்ட் இன்ட்டு செல்லிங் ப்ரைஸ் வந்து 18 ருபீஸ். 10,000 இன்ட்டு 18 1,80,000 அப்படின்னு கிடச்சிரும். இப்போ தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் இஸ் ஆல்சோ நோன் அஸ். இந்த கான்ட்ரிபியூஷன் மார்ஜினுக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது. மார்ஜினல் இன்கம்மா, க்ரோஸ் ப்ராஃபிட்டா, நெட் ப்ராஃபிட்டா, நன்னான்னு கேட்டிருக்காங்க. கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் அதுக்கு இன்னொரு பேர் இஸ் ஆல்சோ நோன் அஸ், இட்ஸ் கால்ட் மார்ஜினல் இன்கம். ஸோ கான்ட்ரிபியூஷன் மார்ஜினுக்கு இன்னொரு பேர் வந்து மார்ஜினல் இன்கம். கொஸ்டின் நம்பர் 4, மார்ஜினல் காஸ்ட் rupees 2,400, selling price rupees 3,000, PV ratio is, ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ கேட்டிருக்காங்க. 20%, 25%, 15%, 22.5% கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னால் ஆன்சர் எதுன்னு பார்த்துலாம். ஸோ ஆன்சர் இஸ் 20%. ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். 20% இருக்குது. ஸோ ஹவு டு ஃபைண்ட் அப்படின்னு பார்க்கலாம். மார்ஜினல் காஸ்ட் கொடுத்தாங்க, செல்லிங் ப்ரைஸ் கொடுத்தாங்க. ஸோ இதுலேருந்து எப்படி பிவி ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம். அதுக்கு பிவி ரேஷியோட ஃபார்முலா ஃபஸ்ட்டு தெரியணும். ஸோ பிவி ரேஷியோ, ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன் பை சேல்ஸ் இன்ட்டு 100. அப்போ செல்லிங் ப்ரைஸ் கொடுத்தாங்க, சேல்ஸ் இஸ் கிவன். என்ன கொடுக்கல, கான்ட்ரிபியூஷன் கொடுக்கல. கான்ட்ரிபியூஷன் கொடுக்காட்டினாலும் பிரச்சனை இல்லை, அதுக்கான டேட்டாஸை இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு கான்ட்ரிபியூஷனாக தெரியும். ரெண்டு விதத்தில் கண்டுபிடிக்கலாம் கான்ட்ரிபியூஷன். ஒன்று வந்து சேல்ஸ்லேருந்து வேரியபிள் காஸ்ட்டை மைனஸ் பண்ணால் போதும். வேரியபிள் காஸ்ட் இஸ் ஆல்வேஸ் கால்ட் மார்ஜினல் காஸ்ட். அப்போ செல்லிங் ப்ரைஸும் கொடுத்தாங்க, மார்ஜினல் காஸ்ட்டும் கொடுத்தாங்க. செல்லிங்லேருந்து மார்ஜினல் மைனஸ் பண்ண கிடைக்கிறதா கான்ட்ரிபியூஷன். அதர்வைஸ் கான்ட்ரிபியூஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு கேட்டிங்கன்னா, ஃபிக்ஸட் காஸ்ட் கூட ப்ராஃபிட்டை ஆட் பண்ணால் போதும். இப்போ இந்த ஃபார்முலாவை நம்மளுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்கள், பிவி ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷனுக்கு பதிலாக சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட், அதான் மார்ஜினல் காஸ்ட், டிவைட் பை சேல்ஸ் இன்ட்டு 100. இப்போது சேல்ஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 3,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, மைனஸ் 2,400 வந்து வேரியபிள் காஸ்ட், டிவைடட் பை சேல்ஸ் 3,000 இன்ட்டு 100. ஃபஸ்ட்டு வந்து இது ரெண்டும் மைனஸ் பண்ணிடலாம். 3,000ஐயும் 2,400 மைனஸ் 3,000 2,400 மைனஸ் பண்ணால் 600. அதே டைமில் இந்த 100 இருக்க ரெண்டு ஜீரோவையும் 3,000 இருக்க ரெண்டு ஜீரோ கட் பண்ணால் மீதி 13 கிடைக்கும். இப்போ 30 மேலே வந்து 60 ரெண்டு டைம் கட் பண்ணலாம், ரெண்டும் அந்த ஜீரோ சேரும்போது 20% கிடச்சிரும். இதுதான். அப்போ வந்து ஒரு கொஸ்டின் கேட்கும்போது என்ன ஃபார்முலா கேட்டிருக்காங்க, எது கேட்டிருக்காங்கன்னா அதுக்கான ஃபார்முலா எழுதி பார்த்துடணும். எழுதிட்டு எதெல்லாம் கொடுத்துருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஃபார்முலாவை அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். கொஸ்டின் நம்பர் 5, பீரியட் காஸ்ட் மீன்ஸ், பீரியட் காஸ்ட் அப்படின்னு எதை சொல்கிறோம்? வேரியபிள் காஸ்ட்டியா, ஃபிக்ஸட் காஸ்ட்டியா, ப்ரைம் காஸ்ட்டியா, இல்லை நன்னியான்னு கேட்டிருக்காங்க. இந்த பீரியட் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறது வந்து ஃபிக்ஸட் காஸ்ட்டு. ஆனால் ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு அது வந்து ஃபிக்ஸடாக இருக்கனால தான் பீரியட் காஸ்ட்டை வந்து ஃபிக்ஸட் காஸ்ட்டை பீரியட் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். கொஸ்டின் நம்பர் 6, இந்த டிஃப்ரெண்ட் பீரியட் கொடுத்தா எப்படி பிவி ரேஷியோ கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். பீரியட் 1 சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் இஸ் கிவன். பீரியட் 2க்கும் சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. பிவி ரேஷியோ கேட்டிருக்காங்க. 25%, 20%, 30%, 40% கேட்டிருக்காங்க. த கரெக்ட் ஆன்சர் இஸ் 20%. ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். ஸோ இப்படி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பீரியட் கொடுத்துருந்தா ஹவு டு ஃபைண்ட் ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ. ஏற்கனவே ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ பார்த்தோம், கான்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது. இப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். ஸோ பிவி ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் ப்ராஃபிட் டிவைட் பை சேஞ்ச் இன் சேல்ஸ். சேஞ்ச் இன் ப்ராஃபிட் டிவைட் பை சேஞ்ச் இன் சேல்ஸ் இன்ட்டு 100. ஏன்னா பர்சன்டேஜில் குறிப்பிட்றதுனால இன்ட்டு 100ன்னு கொடுக்கணும். அப்போ பிவி ரேஷியோ இந்த மாதிரி ரெண்டு பீரியட் கொடுத்தா சேஞ்ச் கண்டுபிடிச்சா போதும். எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ப்ராஃபிட்டில் உண்டாகக்கூடிய சேஞ்ச். பிவி ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் ப்ராஃபிட். ப்ராஃபிட் வந்து செகண்ட் பீரியட் ப்ராஃபிட் மைனஸ் ஃபஸ்ட் பீரியட் ப்ராஃபிட். செகண்ட் பீரியடில் ப்ராஃபிட் வந்து 40,000 மைனஸ் ஃபஸ்ட் பீரியடில் வந்து 20,000. சேம் வே சேல்ஸ் 3 lakh மைனஸ் 2 lakh இன்ட்டு 100. இப்போ மேலே மைனஸ் பண்ணால் 40,000 மைனஸ் 20,000 20,000. 3 lakh மைனஸ் 2 lakh 1 lakh. இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ணலாம். இப்போ இந்த 100ல் இருக்கக்கூடிய ரெண்டு ஜீரோவையும் கீழே இருக்க 1 lakh இருக்க ரெண்டு ஜீரோ கட் பண்ணிடலாம். அப்போ கீழே 3 ஜீரோ இருக்கும். இந்த கீழே இருக்க 3 ஜீரோவையும் இந்த 20,000 இருக்க ஒரு 3 ஜீரோவையும் கட் பண்ணிட்டீங்கன்னா பாக்கி 20% ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இங்கே இப்போ ஃபார்முலாவை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஈஸியாக ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம் வீடியோ. புதுசாக பார்க்குறவங்க பார்க்கலாம். உங்களுக்கு அந்த மைண்டில் அந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏற்கனவே போட்ட வீடியோவில் ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். கொஸ்டின் நம்பர் 7 பாருங்கள், இதே மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின் மாதிரி பீரியட் 1 பீரியட் 2 சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. பட் கொஸ்டின் வந்துட்டு லாஸ்ட் கொஸ்டின் 6th கொஸ்டினில்
பிவி ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கணும்னு கேட்டிருந்தாங்க. இதில் பிரேக் ஈவன் பாயிண்ட் எப்படி கண்டுபிடின்னு கேட்டிருக்காங்க. த ஆன்சர் இஸ் 55,000, 60,000, 40,000, 35,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் 55,000 ருபீஸ். இந்த மாதிரி பாருங்கள், சேல்ஸ் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, பிரேக் ஈவன் பாயிண்ட் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும்னா பிரேக் ஈவன் பாயிண்ட்டோட ஃபார்முலா எழுதணும். பிரேக் ஈவன் பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைட் பை பிவி ரேஷியோ. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸட் காஸ்ட்டும் கொடுக்கல, பிவி ரேஷியோவும் கொடுக்கல. அப்போ நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஒர்க் வந்துட்டு அந்த கொடுக்காத அந்த ஐட்டத்தை நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பிவி ரேஷியோ. பிவி ரேஷியோ நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டினில் ஒர்க் அவுட் பண்ணோம். இந்த மாதிரி 2 பீரியட் கொடுத்துருந்தா சேஞ்ச் இன் ப்ராஃபிட் டிவைட் பை சேஞ்ச் இன் சேல்ஸ் இன்ட்டு 100. சேஞ்ச் இன் ப்ராஃபிட்டை கவனிங்க. ப்ராஃபிட் வந்து ஃபஸ்ட் பீரியடில் 10,000, செகண்ட் பீரியடில் 14,000 கொடுத்துருக்காங்க. அப்போ சேஞ்ச் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்கள். 14,000லேருந்து 10,000 மைனஸ் பண்ணால் 4,000 டிவைட் பை சேஞ்ச் இன் சேல்ஸில் என்ன வித்தியாசம் பாருங்கள். செகண்ட் பீரியடில் 19,000, ஃபஸ்ட் பீரியடில் 80,000 இருக்குது. 90,000 டிவைட் மைனஸ் 80,000 மைனஸ் பண்ணால் 10,000 கிடைக்கும் இன்ட்டு 100. இப்போ கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணும்போது பாருங்கள், 10,000 இருக்கக்கூடிய 2 ஜீரோவும் இந்த 100 இருக்க 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். அப்புறம் கீழே 2 ஜீரோ மட்டும் இருக்கும். அந்த 2 ஜீரோ 100 இருக்கும். அந்த 2 ஜீரோவை மேலே இருக்க 4,000 இருக்க 2 ஜீரோ கட் பண்ணிங்கன்னா 40% கிடைக்கும். இப்போ நம்ம வந்து பிவி ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டோம். இனி நம்ம ஃபிக்ஸட் காஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஃபிக்ஸட் காஸ்ட்டோடைய ஃபார்முலா வந்து கான்ட்ரிபியூஷன்லேருந்து ப்ராஃபிட்டை மைனஸ் பண்ண கிடைக்கிறது தான் ஃபிக்ஸட் காஸ்ட். 2 விதம் ஃபிக்ஸட் காஸ்ட் கண்டுபிடிக்கிறது இதை ஃபார்முலா. ஆக்சுவலி கான்ட்ரிபியூஷன்றது ஃபிக்ஸட் காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட். ஃபிக்ஸட் காஸ்ட் கூட ப்ராஃபிட் ஆட் பண்ணால் கான்ட்ரிபியூஷன் கிடைக்கும். ஃபிக்ஸட் காஸ்ட்டை மட்டும் வச்சு ப்ராஃபிட் அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா மைனஸ் ப்ராஃபிட் ஆயிடும். அப்போ ஃபிக்ஸட் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ப்ராஃபிட். கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது சேல்ஸில் அந்த ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ கண்டுபிடிச்சா கிடைக்கிறதா ப்ராஃபிட் கான்ட்ரிபியூஷன். கான்ட்ரிபியூஷன்றது சேல்ஸில் பிவி ரேஷியோ கண்டுபிடிச்சா போதும். அப்போ கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? சேல்ஸ் எடுங்க, ஃபஸ்ட் பீரியட் மட்டும் எடுங்க. சேல்ஸ் வந்து 80,000 இன்ட்டு பிவி ரேஷியோ வந்து 40%, 40/100 மைனஸ் ப்ராஃபிட் வந்து ஃபஸ்ட் பீரியடோட ப்ராஃபிட் எடுத்துக்கோங்க மைனஸ் 10,000. ஏன்னா நம்ம வந்து ஃபிக்ஸட் காஸ்ட்னா ஆல்வேஸ் சேம். ஃபஸ்ட் பீரியடில் என்ன இருக்கோ அதே தான் செகண்ட் பீரியட். அப்போ ஃபஸ்ட் பீரியட் மட்டும் வச்சு கண்டுபிடிச்சா போதும். மைனஸ் 10,000. அப்போ 80,000ல் 40% கால்குலேட் பண்ணிங்கன்னா 32,000 கிடைக்கும். மைனஸ் 10,000 ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு 22,000 கிடைக்கும். அப்போ ஃபிக்ஸட் காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரே ஃபார்முலா தான். எப்போது கான்ட்ரிபியூஷனோட ஃபார்முலா ஞாபகம் வச்சா போதும். கான்ட்ரிபியூஷன் 2 விதத்தில், சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட்டும் கான்ட்ரிபியூஷன் தான். ஃபிக்ஸட் காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன். அந்த ஃபார்முலாவில் ஃபிக்ஸட் காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன். அதில் ஃபிக்ஸட் காஸ்ட்டை வந்து அதே சைடில் வச்சு ப்ராஃபிட் அந்த கொண்டு போனீங்கன்னா மைனஸ் ப்ராஃபிட் ஆயிரும். அப்போ ஃபிக்ஸட் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ப்ராஃபிட் கிடைக்கும். கான்ட்ரிபியூஷன்றது சேல்ஸில் பிவி ரேஷியோ கண்டுபிடிக்க தான் கான்ட்ரிபியூஷன். சேல்ஸில் பிவி ரேஷியோ கண்டுபிடிச்சிருங்க. ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ கண்டுபிடிச்சா போதும், உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ 22,000 ருபீஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் கிடச்சி. இப்போ நம்ம ஃபார்முலாக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபிக்ஸட் காஸ்ட்டும் கண்டுபிடிச்சிட்டோம், பிவி ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டோம். இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ பிரேக் ஈவன் பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு மேலே ஃபிக்ஸட் காஸ்ட் ஃபஸ்ட் இருக்குது. ஃபிக்ஸட் காஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கோம் 22,000 டிவைடட் பை பிவி ரேஷியோ. பிவி ரேஷியோ வந்து 40%. 40 டிவைடட் பை 100 போடணும். 40 டிவைடட் பை 100 போடும்போது டிவைட் வந்தால் ரெசிப்ரோக்கலாக போட்டு மல்டி பண்ணும். அப்போ 40/100 40 கீழே போட்டு 100 மேலே போயிடும். இன்ட்டு 100 ஆயிரும். இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். 22,000 40 ஆல் டிவைட் பண்ணலாம். 40 ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு 550 கிடைக்கும். 550 இன்ட்டு 100 55,000 கிடைக்கும். Question number 8. Sales rupees 1 lakh. Total cost rupees 80,000. Fixed cost rupees 20,000. The net profit rupees 20,000. Margin of safety is. இப்போ அடுத்த லெவலுக்கு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு கான்ட்ரிபியூஷன், ப்ராஃபிட் அதெல்லாம் பார்த்தோம். வேரியபிள் காஸ்ட் அதெல்லாம் பார்த்தோம். செகண்ட் கொஸ்டினில் பிவி ரேஷியோ பார்த்தோம். தேர்ட் கொஸ்டினில் பிரேக் ஈவன் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் பார்த்தோம். இனி வந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டி எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம். இப்போ மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இதில் கேட்டிருக்காங்க. சேல்ஸ், டோட்டல் காஸ்ட்டு, ஃபிக்ஸட் காஸ்ட்டு, நெட் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வந்து 50,000, 40,000, 30,000 இல்லை நன்னான்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் வந்து 50,000. ஹவ் இட் கம்ஸ்? மார்ஜின் ஆஃப் சேஃப்டியோட ஃபார்முலா எடுத்துக்கலாம். மார்ஜின் ஆஃப் சேஃப்டின்றது ப்ராஃபிட் டிவைடட் பை பிவி ரேஷியோ. ப்ராஃபிட் டிவைடட் பை பிவி ரேஷியோ. இதில் ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்க. நெட் ப்ராஃபிட் rupees 20,000. ப்ராஃபிட் இஸ் கிவன். அப்போ பிவி ரேஷியோ கொடுக்கல. பிவி ரேஷியோ கண்டுபிடிக்கலாம். பிவி ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டா நம்மளுக்கு வந்து இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பிவி ரேஷியோ அப்படின்றது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். கான்ட்ரிபியூஷன் பை சேல்ஸ் இன்ட்டு 100. கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது வந்து சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட். அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்க. இப்போ ஒர்க் அவுட் பண்ணலாம். ஃபஸ்ட் பாருங்கள், சேல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க 1 lakh மைனஸ் வேரியபிள் காஸ்ட் கொடுக்கல, பட் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா டோட்டல் காஸ்ட் கொடுத்துருக்காங்க, மொத்த செலவு. டோட்டல் காஸ்ட் அப்படின்னா டோட்டல்னா 2 ஆட் பண்ணி கிடைக்கிறது தான் டோட்டல். எதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க?
ஃபிக்ஸட் காஸ்ட்டும் வேரியபிள் காஸ்ட்டும் சேர்ந்தது தான் டோட்டல் காஸ்ட். ஃபிக்ஸட் காஸ்ட்டும் வேரியபிள் காஸ்ட்டும் சேர்ந்தது தான் டோட்டல் காஸ்ட். அப்போ டோட்டல் காஸ்ட் 80,000. அதில் ஃபிக்ஸட் காஸ்ட்டும் இருக்குது, வேரியபிள் காஸ்ட்டும் இருக்குது. ஃபிக்ஸட் காஸ்ட் கொடுத்தாங்க 20,000. அப்போ ஃபிக்ஸட் காஸ்ட் போக மீதி இருக்கிறது வேரியபிள் காஸ்ட். அப்போ டோட்டல் காஸ்ட் 80,000. அது ஃபிக்ஸட் காஸ்ட்டை மைனஸ் பண்ணிடுங்க, 20,000 மைனஸ் பண்ணிடுங்க. அப்போ 80,000 20,000 மைனஸ் பண்ணிட்டா 60,000. இந்த 60,000 தான் வேரியபிள் காஸ்ட். அப்போ பாருங்கள், நம்ம கொடுக்கும்போது மறைமுகமாக கொடுத்துருந்தாலும் நம்ம கண்டுபிடிக்க தெரியணும். டோட்டல் காஸ்ட்ன்றது என்ன? ஃபிக்ஸட் காஸ்ட்டும் வேரியபிள் காஸ்ட்டும் சேர்ந்தது தான் டோட்டல் காஸ்ட். அப்போ டோட்டல் காஸ்ட்லேருந்து இந்த ஃபிக்ஸட் காஸ்ட்டை மைனஸ் பண்ணிட்டா மீதி கிடைக்கிறதா வேரியபிள் காஸ்ட். அப்போ 60,000 வேரியபிள் காஸ்ட் டிவைட் பை சேல்ஸ். சேல்ஸ் வந்து 1 lakh இன்ட்டு 100. இந்த 1 lakhலேருந்து 60,000 மைனஸ் பண்ணால் 40,000 டிவைட் பை 1 lakh இன்ட்டு 100. இந்த ஜீரோஸ் எல்லாம் கேன்சல் பண்ணி பார்த்தீங்கன்னா 40% கிடைக்கும். பிவி ரேஷியோ வந்து 40% கிடைக்கும். இப்போ பிவி ரேஷியோ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. மார்ஜின் ஆஃப் சேஃப்டி எப்படி கண்டுபிடிக்கிறது பார்க்கலாம். மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் டிவைட் பை பிவி ரேஷியோ. ப்ராஃபிட் வந்து 20,000 ஏற்கனவே கொடுத்துட்டாங்க கொஸ்டினில். டிவைட் பை பிவி ரேஷியோ வந்து 40%. அப்போ 40/100. அப்போ 40 டிவைடட் பை 100 வரும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், டிவைட் வந்தால் ரெசிப்ரோக்கில் போட்டு மல்டிபிள் பண்ணும். 40 கீழே வச்சுட்டு மேலே அந்த 100 மேலே போயிடும், இன்ட்டு 100. இப்போ கேன்சல் பண்ணலாம். இந்த 20,000யும் 40யும் கட் பண்ணால் 500 கிடைக்கும், இன்ட்டு 100. அப்போ 100யும் இது ரெண்டு சேரும்போது 100 இன்ட்டு 500 வந்து 50,000. இப்படி தான் ஆன்சர் கேல்குலேட் பண்ணும். இந்த ஆன்சர் ஃபார்முலாலாம் பார்த்து வச்சுருங்க. எப்படி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். திரும்ப இதே கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாலே போதும். திரும்ப இந்த கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொரு விஷயம், இது எல்லா கொஸ்டினுமே பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டி கொஸ்டின்லேருந்து வந்த கொஸ்டின். ஏற்கனவே யூனிவர்சிட்டியில் கேட்ட கொஸ்டின் இந்த சுல்தான் அண்ட் சந்தலுடைய புக்கில் இருக்குது. நான் ஏற்கனவே இந்த புக்கை ரெஃபர் பண்ணியிருக்கேன். இந்த புக்கில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே கொஸ்டின் நம்பர் கூட மாற்றாமல் மேக்ஸிமம் டிஆர்பி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. சேம் கொஸ்டின் அப்படியே கேட்டிருக்காங்க. Question number 9. Where the margin of safety is 20% and the PV ratio is 60%, the profit will be. Margin of safety 20% கொடுத்தாங்க, PV ratio 60% கொடுத்தாங்க. அப்போ ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கும்? 30%, 33 1/3%, 12%, 20%ன்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்துட்டு ப்ராஃபிட் வந்து 12%. எப்படி 12% அப்படின்றது பார்க்கலாம். மார்ஜின் ஆஃப் சேஃப்டி நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ப்ராஃபிட் டிவைட் பை பிவி ரேஷியோ. ப்ராஃபிட் டிவைட் பை பிவி ரேஷியோ. அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன? ப்ராஃபிட். அப்போ ப்ராஃபிட்டை மட்டும் ரைட் சைடு வச்சுட்டு இந்த பிவி ரேஷியோவை லெஃப்ட் சைடு கொண்டு போயிடலாம். பிவி ரேஷியோ டிவைடாக இருக்குது, அந்த பக்கம் போனால் மல்டிப்ளை ஆயிரும். அப்போ ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இன்ட்டு பிவி ரேஷியோ. இது ஃபார்முலா. ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இன்ட்டு பிவி ரேஷியோ. அப்போ ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 20%, 20/100 இன்ட்டு ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ வந்து 60/100. ரெண்டு மல்டிபிள் பண்ணிங்கன்னா மேலே இருக்கிறது 2 மல்டிபிள் பண்ணால் 1200 கிடைக்கும், கீழே இருக்கிறது 2 மல்டிபிள் பண்ணால் 10,000 கிடைக்கும். இது ரெண்டு கேன்சல் பண்ணால் 12/100 கிடைக்கும். 12/100 அப்படின்னு 12%. 12/100 12%. இதுதான் ப்ராஃபிட் பர்சன்டேஜ். கொஸ்டின் நம்பர் 10. த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சேல்ஸ் அண்ட் வேரியபிள் காஸ்ட் இஸ். ஏற்கனவே படித்து வந்தது தான், பட் இடையில ஒரு டெஸ்ட். த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சேல்ஸ் அண்ட் வேரியபிள் காஸ்ட். சேல்ஸும் வேரியபிள் காஸ்ட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டியாக, கான்ட்ரிபியூஷனாக, பிரேக் ஈவன் பாயிண்ட்டாக, மார்ஜினல் காஸ்ட்டான்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் தான் படித்தோம். சேல்ஸ்லேருந்து வேரியபிள் காஸ்ட்டை மைனஸ் பண்ணால் கிடைக்கிறது கான்ட்ரிபியூஷன். ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து கான்ட்ரிபியூஷன். எப்போதும் சிம்பிள் கொஸ்டின் தான் கேட்குறாங்க, பட் நம்ம எந்த அளவுக்கு ஞாபகம் வச்சுருக்கோம், அந்த கொஸ்டினை டிஃப்ரெண்ட்டாக கேட்கும்போது எப்படி ஆன்சர் பண்ண முடியுது அப்படின்னு. அப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். Question number 11. When fixed cost is 24,000 and PV ratio is 50%, the break even point will be. ஃபிக்ஸட் காஸ்ட் கொடுத்தாங்க, அதுமாதிரி பிவி ரேஷியோ கொடுத்தாங்க, பிரேக் ஈவன் பாயிண்ட் கேட்டிருக்காங்க. 36,000, 48,000, 72,000, 24,000 கேட்டிருக்காங்க. த ஆன்சர் இஸ் 48,000. எப்படி கண்டுபிடிக்கணும்? பிரேக் ஈவன் பாயிண்டோட ஃபார்முலா ஃபஸ்ட் எழுதிடணும். ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைட் பை பிவி ரேஷியோ. ஃபிக்ஸட் காஸ்ட் கொடுத்தாங்க 24,000, பிவி ரேஷியோ வந்து 50%. 50% 50/100 டிவைட் வந்து ரெசிப்ரோக்கில் போடணும். அப்போ 50 கீழே போட்டு 100 மேலே போயிடும். இப்போ 24,000 அப்படியே வச்சுட்டு 50யும் 100யும் 2 டைம்ஸ் கட் பண்ணலாம். 250 ஆர் 100. ரெண்டையும் மல்டிபிள் பண்ணினா 48,000 கிடச்சிரும். இட்ஸ் வெரி சிம்பிள் கொஸ்டின், பட் இதெல்லாம் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. 12th question. The excess of actual sales over break even sales is termed as. Excess of actual sales over break even sales. பிரேக் ஈவன் சேல்ஸை விட அதிகமாக இருக்கக்கூடிய ஆக்சுவல் சேல்ஸ். இது ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் தான். இந்த பிரேக் ஈவன் சேல்ஸும் மார்ஜின் ஆஃப் சேஃப்டியும் ஆட் பண்ணால் கிடைக்கிறது ஆக்சுவல் சேல்ஸ்.
பிரேக் ஈவன் சேல்ஸையும் அந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டியும் ஆட் பண்ணால் ஆக்சுவல் சேல்ஸ் கிடைக்கும். அப்போ ஆக்சுவல் சேல்ஸ்லேருந்து பிரேக் ஈவன் சேல்ஸை மைனஸ் பண்ண கிடைக்கிறது மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. மார்ஜின் ஆஃப் சேஃப்டி பாருங்கள், அதாவது எக்ஸஸ் ஆஃப் ஆக்சுவல் சேல்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஆக்சுவலி ஒரு பெட்டி போட்டு ரெண்டாக பிரிச்சிங்கன்னா, ஒரு ரெக்டாங்கிள் போட்டு ரெண்டாக பிரிச்சிங்கன்னா ஒரு சைடு வந்து பிரேக் ஈவன் சேல்ஸும் அடுத்த பக்கம் வந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டியும். பிரேக் ஈவன் சேல்ஸு ப்ளஸ் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஆக்சுவல் சேல்ஸ். அப்போது பிரேக் ஈவன் சேல்ஸை விட ஆக்சுவல் சேல்ஸ் தான் அதிகமாக இருக்கும். அந்த ஆக்சுவல் சேல்ஸ்லேருந்து பிரேக் ஈவன் சேல்ஸை மைனஸ் பண்ணிட்டான் கிடைக்கிறதா மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. அப்போ இங்கே வேறு விதத்தில் கேட்டிருக்காங்க, சேல்ஸ் வந்து எக்ஸஸாக இருக்குன்றாங்க. கண்டிப்பாக எக்ஸஸாக தான் இருக்கும். ஏன்னா பிரேக் ஈவன் சேல்ஸும் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி சேர்ந்தது தான் ஆக்சுவல் சேல்ஸ். அப்போ ஆக்சுவல் சேல்ஸ்லேருந்து பிரேக் ஈவன் சேல்ஸை மைனஸ் பண்ண கிடைக்கிறது மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. Question number 13. When sales are rupees 2 lakh, fixed cost rupees 30,000 and PV ratio 40%, the amount of net profit will be 50,000, 80,000, 30,000, 12,000. இதோடைய கரெக்ட் ஆன்சர் 50,000. பாருங்கள், சேல்ஸ் கொடுத்தாங்க, ஃபிக்ஸட் காஸ்ட் கொடுத்தாங்க, பிவி ரேஷியோவும் கொடுத்தாங்க, நெட் ப்ராஃபிட் கேட்டிருக்காங்க. எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிவி ரேஷியோ எடுத்துடலாம். பிவி ரேஷியோ நமக்கு தெரியும், சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் டிவைட் பை சேல்ஸ். ஆக்சுவலி கான்ட்ரிபியூஷன் பை சேல்ஸ், கான்ட்ரிபியூஷன் பதிலாக சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட். எப்போதும் கான்ட்ரிபியூஷன் டைரெக்டாக கொடுக்க மாட்டாங்க. சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் டிவைட் பை சேல்ஸ் இன்ட்டு 100. இப்போ நம்ம வந்து பிவி ரேஷியோ கொடுத்துருக்காங்க. பிவி ரேஷியோ 40% கொடுத்துருக்காங்க. 40/100. ஆக்சுவலி இந்த பிவி ரேஷியோ போடும் 40 தான் போடணும். ஏன்னா அந்த பக்கம் 100 இருக்கனால இந்த 40/100 போட்டு அந்த 100 இல்லாமல் ஆக்கிடலாம் சார். அந்த சைடில் இருக்கக்கூடிய 100 இல்லாமல் ஆக்கிடலாம். அப்போ பிவி ரேஷியோ 40/100. இந்த சேல்ஸ் டிவைடாக இருக்குது அந்த கொண்டு போயிருங்க, இன்ட்டு சேல்ஸ் ஆயிரும். அப்போ 40 டிவைடட் பை 100 இன்ட்டு சேல்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது, சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட். இந்த 100 தான் அந்த சைடு கொண்டு போயிருக்கோம். ரைட் சைடில் இருக்க 100 தான் லெஃப்ட் சைடு கொண்டு போயிருக்கோம். இப்போது சேல்ஸ் நம்மளுக்கு தெரியும், சேல்ஸ் இஸ் கிவன் 2 lakh இன்ட்டு 40%, 40/100 இஸ் ஈக்குவல் சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் தான் இங்கே கொடுக்கல. இப்போ இதுலேருந்து வேரியபிள் காஸ்ட் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், வேரியபிள் காஸ்ட் இந்த 2 lakhல 40% 80,000. 80,000 இஸ் ஈக்குவல் டு 2 lakh மைனஸ் வேரியபிள் காஸ்ட். இந்த வேரியபிள் காஸ்ட்டை லெஃப்ட் சைடு கொண்டு போயிருங்க, ப்ளஸ் வேரியபிள் காஸ்ட் ஆயிரும். 80,000 லெஃப்ட் சைடு இருக்கிறது இந்த பக்கம் கொண்டு போங்க, மைனஸ் 80,000 ஆயிரும். வேரியபிள் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 2 lakh மைனஸ் 80,000, 1,20,000. இப்போ வேரியபிள் காஸ்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம். நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து ப்ராஃபிட். இப்போ ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸி. ஏன்னா ப்ராஃபிட் ஏற்கனவே ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேயே பார்த்தோம். ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு கேட்டிங்கன்னா, சேல்ஸ்லேருந்து வேரியபிள் காஸ்ட்டையும் ஃபிக்ஸட் காஸ்ட்டையும் மைனஸ் பண்ணால் போதும். அப்போ இப்போ சேல்ஸ் தெரியும் நம்மளுக்கு 2 lakh, ஃபிக்ஸட் காஸ்ட் 30,000, வேரியபிள் காஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 1,20,000. இதை மைனஸ் பண்ணால் கிடைக்கிறது தான் ப்ராஃபிட். அப்போ ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட். சேல்ஸ் வந்து 2 lakh, வேரியபிள் காஸ்ட் வந்து 1,20,000 கண்டுபிடிச்சிட்டோம், மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து 30,000. அப்போ 2 lakhலேருந்து இந்த 1,20,000 மைனஸ் 30,000 ரெண்டையும் மைனஸ் பண்ணும். அப்போ 1,50,000 மைனஸ் பண்ணிட்டா 50,000 கிடைக்கும். Question number 14. When fixed cost is rupees 8,000, profit earned rupees 2,000 and break even sales are rupees 40,000, what is actual sales? Actual sales கேட்டிருக்காங்க. 10,000, 42,000, 48,000, 50,000. இதில் கண்டுபிடிக்கும் போது எது ஆக்சுவல் சேல்ஸ் கேட்டிருக்காங்க. த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் rupees 50,000. ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபிக்ஸட் காஸ்ட் கொடுத்தாங்க, ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, பிரேக் ஈவன் சேல்ஸ் கொடுத்தாங்க. இப்போ ஆக்சுவல் சேல்ஸ் கண்டுபிடிக்கணும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஆக்சுவல் சேல்ஸ் அப்படின்றது பிரேக் ஈவன் சேல்ஸையும் மார்ஜின் ஆஃப் சேஃப்டியும் ஆட் பண்ணால் போதும். அதான் பார்க்கணும், ஆக்சுவல் சேல்ஸ் பிரேக் ஈவன் சேல்ஸ். அப்போது ஆக்சுவல் சேல்ஸ் கண்டுபிடிக்கணும்னா பிரேக் ஈவன் சேல்ஸ் கூட மார்ஜின் ஆஃப் சேஃப்டியை ஆட் பண்ணால் போதும். பிரேக் ஈவன் சேல்ஸ் கொடுத்தாங்க, அப்போ மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கண்டுபிடிச்சா போதும். அப்போது பிரேக் ஈவன் சேல்ஸ்ன்றது பாருங்கள் வேறு விதத்தில் இதில் என்ன கேட்டிங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் பிவி ரேஷியோ கிடையாது. அப்போ பிரேக் ஈவன் சேல்ஸ்ன்றது ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் இன்டு சேல்ஸ். இதுதான் பிரேக் ஈவன் சேல்ஸ். அப்போது இதில் பிரேக் ஈவன் சேல்ஸ் அப்படின்னு ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன். கான்ட்ரிபியூஷன் என்ன? ஃபிக்ஸட் காஸ்ட் பை ஃபிக்ஸட் காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட். ரெண்டாவது ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். சாதாரண நம்ம யூஸ் பண்ணுறது சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் போடுவோம். இங்கே ஃபிக்ஸட் காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட் இன்ட்டு சேல்ஸ். இப்போ பிரேக் ஈவன் சேல்ஸ் 40,000, ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து 8,000 டிவைடட் பை ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து 8,000 ப்ளஸ் ப்ராஃபிட் வந்து 2,000 கொடுத்துட்டாங்க இன்ட்டு சேல்ஸ். அதான் ஆக்சுவல் சேல்ஸ். அப்போ சேல்ஸை மட்டும் இங்கே வச்சுட்டு மீதெல்லாம் சேல்ஸை மட்டும் ரைட் சைட்லேயே வச்சுட்டு
இந்த 8000 divided by 10,000, 8000 plus 2000 10,000. இந்த 8000 by 10,000 ரைட் சைட் கொண்டு போயிடலாம், சார் லெஃப்ட் சைட் கொண்டு போயிடலாம். அப்போ 40,000 அங்கே ஏற்கனவே இருக்குது. இங்கே கீழே வந்து 10,000 இருக்கிறது லெஃப்ட் சைடு கொண்டு போகும்போது மல்டிபிள் ஆயிரும், இன்ட்டு 10,000. மேலே இருக்க 8,000 இங்கே போகும்போது டிவைட் ஆயிரும், டிவைட் பை 8,000. அப்போ சேல்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதெல்லாம் கேன்சல் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு 50,000 கிடைக்கும். Question number 15. If the PV ratio is 40% and sales rupees 10,000, what is the amount of variable cost? பாருங்கள், சேல்ஸ் கொடுத்தாங்க, பிவி ரேஷியோ கொடுத்தாங்க. என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், வேரியபிள் காஸ்ட் கேட்டிருக்காங்க. எப்போதும் சேல்ஸில் பிவி ரேஷியோ போக பாக்கி இருக்கிறது எல்லாமே வேரியபிள் காஸ்ட் தான். அப்போது 100%, இப்போ 100% மீன்ஸ் அவுட் ஆஃப் 100, 10%, 100லேருந்து பிவி ரேஷியோ 40 போச்சுன்னா மீதி 60% இருக்கும். அப்போ சேல்ஸில் 60%, இந்த பிவி ரேஷியோ ப்ராஃபிட் போக பாக்கி இருக்கிறது எல்லாமே வேரியபிள் காஸ்ட் தான். அப்போ இதோட ஆன்சர் வந்து 6,000 கிடைக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இங்கே கொடுத்துட்டாங்க, பிவி ரேஷியோ கொடுத்தாங்க 40%. நம்ம ஏற்கனவே சொன்ன சேல்ஸில் இந்த பிவி ரேஷியோ போக பாக்கி இருக்கிறது வேரியபிள் காஸ்ட். அப்போ பிவி ரேஷியோ 40%, 40% போக பாக்கி 60% வந்து வேரியபிள் காஸ்ட். அப்போ சேல்ஸில் 60%. சேல்ஸ் இஸ் கிவன் த 10,000, 10,000ல் 60%, 60 by 100 கேன்சல் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு 6,000 கிடச்சிரும். 16th question, the break even chart helps the management in. இந்த பிரேக் ஈவன் சார்ட் போடுவாங்க, இந்த கேல்குலேஷன் இல்லாமல் ஒரு சார்ட் போடுவாங்க. அந்த சார்ட் எப்படி மேனேஜ்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபோர்காஸ்டிங் காஸ்ட் அண்ட் ப்ராஃபிட். காஸ்ட்டையும் ப்ராஃபிட்டையும் ஃபோர்காஸ்ட் பண்ணுறதுக்கு, முன்னாலேயே கணிக்கிறதுக்கு உதவும். காஸ்ட் கண்ட்ரோல், செலவை கட்டுப்படுத்துறதுக்கு உதவும். லாங் டேர்ம் பிளானிங் அண்ட் க்ரோத், நீண்டகால திட்டமிடுதலுக்கும் வளர்ச்சிக்கு உதவும். ஆல் தி எபோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு பிரேக் ஈவன் சார்ட் நீங்கள் பாருங்கள், கொஸ்டினில் பிரேக் ஈவன் சார்ட் இருக்குது. நீங்கள் அந்த கொஸ்டின் ரெஃபரன்ஸ் புக்கை ப்ரிப்பேர் பண்ணும் பாருங்கள், சார்ட் இருக்குது. அந்த சார்ட்லேருந்து நம்ம பல விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அதாவது இதில் கொஸ்டின் வந்து ஆன்சர் ஆல் தி எபோ, அதாவது காஸ்ட்டையும் ப்ராஃபிட்டையும் ஃபோக்கஸ் பண்ண முடியும், காஸ்ட் கண்ட்ரோல் பண்ண முடியும், லாங் டேர்ம் பிளானிங் பண்ண முடியும், க்ரோத்தை பிளான் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து இந்த பிரேக் ஈவன் சார்ட்லேருந்து பண்ண முடியும். அதனால் பிரேக் ஈவன் சார்ட் வந்துட்டு மேனேஜ்மெண்ட்டுக்கு இது எல்லா 3 விஷயத்துலையும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Question number 17. Profit volume ratio establishes the relationship between. நம்ம ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ, பிவி ரேஷியோ படிச்சிருக்கோம். இது எதுக்கிடையில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸை காமிக்குது? கான்ட்ரிபியூஷனுக்கும் சேல்ஸ் வால்யூமுக்குமா, சேல்ஸ் வேல்யூக்குமா, கான்ட்ரிபியூஷன் அண்ட் ப்ராஃபிட்டா, ஃபிக்ஸட் காஸ்ட் அண்ட் கான்ட்ரிபியூஷனா, ப்ராஃபிட் அண்ட் சேல்ஸான்னு கேட்டிருக்காங்க. இதில் ஆன்சர் ஏற்கனவே கொஸ்டின் தெரியும், கான்ட்ரிபியூஷனுக்கும் சேல்ஸுக்கும் உள்ள ரிலேஷன் சொல்கிறது தான் பிவி ரேஷியோ. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சேல்ஸில் வந்துட்டு பிவி ரேஷியோ மைனஸ் பண்ணாங்க மீதி கிடைக்கிறதா வேரியபிள் காஸ்ட்டு. அப்போது சேல்ஸுக்கும் கான்ட்ரிபியூஷனுக்கும் உள்ள ரிலேஷனை சொல்கிறது தான் ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ. கொஸ்டின் நம்பர் 18. அட் பிரேக் ஈவன் பாயிண்ட் டோட்டல் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு. பிரேக் ஈவன் பாயிண்டில் டோட்டல் காஸ்ட், மொத்த செலவு எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. டோட்டல் சேல்ஸுக்கா, ஃபிக்ஸட் காஸ்ட்டுக்கா, மார்ஜினல் காஸ்ட்டுக்கா, ஸ்டாண்டர்ட் காஸ்ட்டுக்கான்னு கேட்டிருக்காங்க. பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், ஏன்னா ஏற்கனவே நல்லா படிச்சிருப்பீங்க. பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்றது நோ லாஸ் நோ கெயின், நோ லாஸும் நோ கெயின், எந்த லாபமும் இல்லை நட்டமும் இல்லை. லாபமும் நட்டமும் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? செலவும் வருமானமும் ஈக்குவல் ஆயிருதுன்னு அர்த்தம். செலவும் வருமானமும் ஈக்குவல். அப்போது இங்கே செலவு வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? வருமானத்துக்கு ஈக்குவலாக இருக்கணும். டோட்டல் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் சேல்ஸ், சேல்ஸ்ன்றது வருமானம். அப்போது டோட்டல் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் சேல்ஸ். ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். Question number 19. The costing method in which fixed factory overhead are added to inventory is. Costing methodல fixed factory overhead வந்து inventory கூட ஆட் பண்ணுவோம். இதில் டைரக்ட் காஸ்டிங்லையா, மார்ஜினல் காஸ்டிங்லையா, அப்சார்ப்ஷன் காஸ்டிங்லையா நன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்டை ஆட் பண்ணக்கூடிய ஒரே மெத்தட் வந்து அப்சார்ப்ஷன் மெத்தட் தான். மார்ஜினல் காஸ்டிங்கில் எடுக்க மாட்டோம். ஃபிக்ஸட் காஸ்ட்டை வந்து ஆட் பண்ணுவோம், இன்வென்ட்ரி கூட ஸ்டாக் கூட ஆட் பண்ணுறது வந்துட்டு அப்சார்ப்ஷன் மெத்தடில் மட்டும்தான். கொஸ்டின் நம்பர் 20. வாட் டு யூ மீன் பை கெஸ்டேஷன் பீரியட்? இதில் ப்ரீவியஸ் வீடியோவில், இதுக்கு முன்னாலத்த வீடியோவில் டெஸ்ட் நம்பர் 1 கொடுத்துருந்தேன். கெஸ்டேஷன் பீரியட்னா அதை தப்பாக ஆன்சர் மென்ஷன் பண்ணியிருந்தேன். சில காரணங்களால் அது தப்பாகி போயிடுச்சு, சாரி.
இப்போ நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்துட்டு ஆக்சுவலாக ஆன்சர், த கெஸ்டேஷன் பீரியடோட ஆன்சர் வந்து டைம் டேக்கன் டு கெட் ரிட்டர்ன். எவ்வளோ அந்த கெஸ்டேஷன் பீரியட் அப்படின்றது எவ்வளோ காலத்தில் நம்ம போட்ட பணத்தை திரும்ப எடுப்போன்றது தான் இந்த கெஸ்டேஷன் பீரியட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் பிரேக் ஈவன் அனாலிசிஸ் பார்த்தோம். இதில் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. செகண்ட் பார்ட்டில் அடுத்த டெஸ்ட்டில் கூட இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு மீதி இருக்க ப்ராப்ளம்ஸ் பூரா ஒர்க் அவுட் பண்ணி நெக்ஸ்ட் சாப்டருக்கு நம்ம போகலாம், நெக்ஸ்ட் யூனிட்டு படிக்க போகலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. விஷ் ஆல் தி பெஸ்ட்.